அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது துஷார் கர்ஜனையான தோரணையோடு அங்கு வந்தான். அவனை பார்த்த அனைவருமே வாய்மேல் விரல் வைத்து மிரண்டனர். மேக்னா தான் அவனை அந்த பார்ட்டிக்கு இன்வைட் செய்திருந்தாள். துஷாரை பார்த்ததுமே மேக்னா ஃபாரின் கண்ட்ரி ஸ்டைலில் அவனை ஹக் செய்து வெல்கம் செய்தாள். அதன் பின் அவன் அமர்வதற்கான சேர் ஒன்றை காட்ட துஷாரும் அந்த சேரில் ஸ்டைலாக அமர்ந்தான். துஷார் என்பவன் ஒரு தொழிலதிபர் மட்டுமல்ல, அண்டர் கிரவுண்டிலும் அதிக அளவு செல்வாக்கு பெற்றவன். கருப்பு கூலஸ் அணிந்து மொட்டை தலையோடு ஹாயாக சோஃபாவில் அமர்ந்த அந்த துஷாரை பார்த்த அங்கிருந்த அனைவரும் ஒரு கணம் அதிர்ந்தனர். அவனை பற்றி பல விஷயங்கள் பலமாறாக அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அந்த பயங்கரமான விஷயம்தான் இப்பொழுது துஷாரை பார்த்ததும் அவர்களுக்கும் பயத்தை எழுப்பியது. சோஃபாவில் அமர்ந்திருந்த துஷாரிடம் மேக்னா ஒரு ஒயின் கிளாஸில் ஒயினை ஊற்றி அவனிடம் கொடுக்க அதை கவனித்த அங்கிருந்த அனைவரும், பாத்தீங்களா, இந்த துஷார் கிட்ட யாருமே அவ்வளவு சீக்கிரமா க்ளோஸா நெருங்கி பழகவே முடியாது. பொதுவாவே அவர் இந்த மாதிரி பார்ட்டிலாம் அட்டன் பண்றதே இல்லப்பா. பட் நம்ம மேக்னா கூப்பிட்டதுனால மட்டும்தான் இவர் இங்க வந்திருக்கிறாரு என்று ஒருத்தன் சொன்னான். ஆமா, இவர் எவ்வளவு பெரிய ஆளு. அதே மாதிரி தான் மேக்னாவும் இவரோட ஸ்டேட்டஸ்க்கு ஒர்த்தான ஆளு தான். நீ சொல்ற மாதிரி இவர் மாதிரி பிக் ஷாட்லாம் இப்படி பார்ட்டிஸ் அட்டன் பண்ணலனாலும் மேக்னா மாதிரி சொசைட்டில ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கிறவங்க இன்வைட் பண்ணா நிச்சயம் வரதான் செய்வாங்க என்று இன்னொருவன் அவளை பாராட்டும் விதமாக பேசினான். மேக்னாவோட ஸ்டேட்டஸ்க்கு அவன் நினைச்சா துஷார் மட்டும் இல்ல, இந்த பாம்பே சிட்டில இருக்கிற ஒட்டுமொத்த பிக் ஷாட்டையும் அவளால கொண்டு வந்து இறக்க முடியும். அந்த அளவுக்கு அவ சிட்டில ரொம்ப பெரிய ஆளுதான் என்று இன்னொருவன் சொன்னான். இப்படியே ஒவ்வொருவராக தங்களுக்குள் தோன்றியதை எல்லாம் பேச அனைத்துமே மேக்னாவை பாராட்டுவது போன்றுதான் இருந்தது. அது அவளுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. இங்க பாருங்க கைஸ், இன்னைக்கு இந்த பார்ட்டி நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது. இந்த துஷார் கிட்ட எத்தனையோ பேர் மீட் பண்ணி அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு தான் இருக்காங்க. பிகாஸ் இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடைச்சா போதும், சொசைட்டியில் ரொம்ப பெரிய ஆளாக வர முடியும் அப்படின்றது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. நானுமே இவரை மீட் பண்ணணும்னு ரொம்ப தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. பட் இன்னைக்கு நான் அதை ட்ரை பண்ணாமலேயே கிடைச்சிருக்கு. என்ன மாதிரியே உங்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை கண்டிப்பாக இருக்கும், அப்படி தானே? அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த பார்ட்டியை எல்லாரும் துஷாரோட செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணணும். அவர் கூட காண்டாக்ட் வைக்கிற மாதிரி லைட்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட போதும், நம்ம நினைச்ச மாதிரி நாமளும் பெரிய பிஸ்னஸ் மேன்ஸாக வர முடியும் என்று ஒருவன் சொல்ல மற்ற அனைவரும் அதற்கு ஆமாம் என்பது போல் தலையசைத்தனர். உடனே அங்கிருந்த அனைவருமே வாய் வார்த்தையாலும் சின்ன சின்ன உதவிகள் செய்தும் அவனுக்கு பஜனை செய்ய ஆரம்பித்தனர். இத்தனை நேரம் துஷார் வந்திருந்தாலும் அங்கிருந்த அனைவரும் தன்னையும் துஷாரையும் பற்றி பெருமை பேசியதாலும் தன்னை மறந்து போயிருந்த மேக்னாவின் பார்வை இப்பொழுது விக்ரம் பக்கம் திரும்பியது. ஹே விக்ரம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் உட்கார்ந்து தான் இருக்கியா நீ என்று முகத்தை கோணலாக வைத்தவாறு கேட்டாள் மேக்னா. உடனே அனைவருமே அவனை பார்த்தனர். அவன் மட்டும் இல்லாது அவன் அருகில் இருந்த சுரபியும் அமர்ந்துதான் இருந்தாள். இருவருமே அங்கு நடக்கும் எதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் கூல்ட்ரிங்க்ஸை குடித்து கொண்டே இருந்தனர். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி தெரிய போகுது? பாம்பே சிட்டிக்கு முன்ன பின்ன வந்து போயிருந்தா தானே தெரியும். நீங்க எல்லாம் புதுசா உள்ள என்டர் ஆனவங்க தானே, அதனால தான் இவரை பத்தி தெரியாம இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு நின்னு இவருக்கு மரியாதை கொடுங்க. நாங்க எல்லாருமே எந்திரிச்சு நின்னு இவருக்கு மரியாதை கொடுக்கறதுலயே உங்களுக்கு தெரிய வேணாமா இவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு? அந்த ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்லாமையா இவ்வளவு அசால்ட்டா உட்காந்து உங்களுக்கு என்னன்னு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க என்று ஒருவன் அவர்களை பார்த்து மிரட்டுவது போல சொல்ல, சுரபி, உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல மாட்டியா? மேக்னாவே எந்திரிச்சு நின்னு ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறா. அப்படி இருக்கிறப்போ அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும்னு. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. எந்திரிச்சு நின்று அவர்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு அது மூலமா உனக்கும் அவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கோ. நிச்சயமா இது உனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும் என்று இன்னொருத்தி சொன்னாள். ஆனால் சுரபியும் விக்ரமும் அவளது பேச்சை சிறிதும் காதில் வாங்கிக் கொள்வதாகவே இல்லை. விக்ரம் சுரபியிடம், பேபி, உனக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பிடிச்சிருக்கா இல்ல நான் வேற ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா? சொல்லு பேபி என்று கேட்க, விக்ரம், எனக்கு இதுவே ஓகே தான், நான் இதையே குடிச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் ஏதாவது வேணும்னா சொல்றேன் என்று சொன்னாள் அவள். ஓகே பேபி, சப்போஸ் உனக்கு இது பிடிக்கலனா சொல்லு, நம்ம வேற ஹோட்டலுக்கு கூட போகலாம் என்று அவன் சொன்னான்.
இப்படியே இவர்கள் இருவரும் அங்கு நடக்கும் எதற்கும் தங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்க அவர்களது இந்த பேச்சு மேக்னாவிற்கு அதிக அளவு கோபத்தை தூண்டியது. யூ ராஸ்கல்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல? நான் என்ன உங்ககிட்ட கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்ல ஸ்கூல்ல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேனா? இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி நீங்க பேசாம என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று அவள் ஜூஸை குடிக்க போன சுரபியின் கையை இறுக பற்ற சுரபியின் பார்வையோ விக்ரம் பக்கம் திரும்பியது. இந்தா பொண்ணு, உனக்கு ஒரு கிளாஸ் வேணும்னா சர்வர் கிட்ட சொல்லு, அவர் கொண்டு வந்து தருவாரு. அதை விட்டுட்டு நீ எதுக்காக என் பேபியோட எச்சி கிளாஸை வாங்கி குடிக்க ஆசைப்படுற? ஒழுங்கா என் பேபி கையை விடு என்று விக்ரம் அவளை பார்த்து சிரித்து கொண்டே நக்கலாக சொல்ல, யூ ராஸ்கல், கடைசியில உன்னோட லோக்கல் புத்தியை காட்டிட்டல. சுரபி, நிச்சயமா நீ இந்த மாதிரி திமிரா நடந்துக்க கூடிய ஆளே இல்ல. இவன் தான் உன்னை இந்த அளவுக்கு மாத்திட்டான் என்று சொல்ல அவளது வார்த்தை சுரபிக்கு அதிக அளவு கோபத்தை வரவைத்தது. அவள் முகம் மாற்றத்தை கவனித்த விக்ரமின் பார்வை இப்பொழுது துஷார் பக்கம் திரும்பியது. துஷாரின் மனமும் முகமும் ஏற்கனவே வெளிரி போய் இருந்தது. காரணம், இந்த துஷாருக்கு விக்ரமை பற்றி அபினவ் மூலமாக மிக நன்றாகவே தெரியும். பாம்பே சொசைட்டியில் இப்பொழுது டாப் 1 இருக்கும் அபினவ் பிசினஸ், பினான்சியல், அண்டர் கிரவுண்ட் என அனைத்தையும் கவர் செய்யும் விதமாக தனக்கு துணையாக 4 ஃபாலோவர்ஸை வைத்திருந்தான். அந்த 4 பேரில் துஷாரும் ஒருவன். தன்னுடைய முதலாளிக்கு முதலாளி இந்த விக்ரம் என்பதை உணர்ந்த துஷார் மனதிற்குள் விக்ரமை நினைத்து பயந்து கொண்டிருந்தான். அடப்பாவிங்களா, நீங்க கூப்பிட்டீங்களேன்னு இந்த பார்ட்டிக்கு வந்த கொடுமைக்கு என்னை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவர் யாரு என்ன ஏதுன்னு தெரியாம தான் நீங்க இவரை இந்த பார்ட்டிக்கு வர வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா என்று நினைத்தவாறு இருந்தவரின் பார்வை விக்ரம் மீது மிகவும் பயமானதாக இருந்தது. இங்க பாரு விக்ரம், நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த துஷாரும் எங்களை மாதிரி சாதாரணமான நார்மலான பர்சன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க போல. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இவர் அண்டர் கிரவுண்டோட ராஜா. அப்படிப்பட்டவருக்கு நீ எந்திரிச்சு நின்று சேவை பண்றது தான் உனக்கு நல்லது, புரியுதா? இப்ப நீ இவ்வளவு நேரம் இப்படி திமிரா நடந்துக்கிறதுக்கு இந்நேரம் அவருக்கு உன் மேல கோபம் வந்திருக்கும் என்று மேக்னா சொல்லி கொண்டிருக்கும் பொழுது துஷார் தன் மனதிற்குள், அட யாருடா இவ, என் மேலதான் விக்ரம் சாருக்கு கோபம் வந்திருக்கும். அறிவு கெட்ட முண்டங்களா, நீங்க பண்ண கூத்துனால அவருக்கு தான் என் மேல கோபம் வந்திருக்குமோ இல்லையோன்னு நானே பயந்து போயிருக்கேன். அது புரியாம இதுங்களா ஏதாவது ஒரு கதையை கட்டிக்கிட்டே இருக்குதுங்களே என்று அவன் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுதே, மேக்னா கூல், எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? 1000 தான் இருந்தாலும் சுரபி நம்மளோட ஃப்ரெண்ட். இந்த மாதிரி கிரிட்டிக்கலான டைம்ல நாம தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். இவளுக்கு நிஜமாவே இந்த துஷார் பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. நாம அவகிட்ட அவரை பத்தி சொல்லி புரிய வைப்போம். அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட சொல்லி அவங்க 2 பேருமே துஷாருக்கு வேலை செய்யற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம் என்று சுரபியின் மீது காலேஜ் படிக்கும் டைமில் இன்ட்ரெஸ்டாக இருந்த ஒருவன் சொன்னான். அப்பொழுது அவனது பேச்சை குறுக்கிட்ட ஒருவன், டேய், நீ இன்னும் மாறவே இல்லையாடா? காலேஜ் படிக்கிற டைம்ல அவ மேல க்ரஷ்ஷா இருந்த, ஆனா இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்படி இருந்தும் இன்னுமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்க? அங்க பாரு, அவ உன்னை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அவ புருஷன் சொல்றத கேட்டுட்டு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த அழகான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண விடாம துஷாருக்கு கோபம் வர மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்திக்கு நீ ஹெல்ப் பண்ண போறியா? இங்க பாரு, ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு இரு, இல்ல துஷாருக்கு அவங்க 2 பேர் மேல இருக்கிற கோபம் உன் மேல திரும்பிடும் பாத்துக்க என்று இன்னொருவன் அவனை எச்சரிப்பது போல் சொன்னான். அதற்கு பின் அவன் வாய் திறந்து எதுவுமே பேசவே இல்லை. மேக்னா அவர்கள் இருவரையும் பார்த்து விரல் நீட்டி மிரட்டியவாறு, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் இப்ப எந்திரிச்சு துஷாருக்கு வேலை பார்க்க போறீங்களா இல்லையா என்று கேட்க சுரபி தன் மனதிற்குள், என்ன இவங்க எல்லாருமே இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, அந்த அளவுக்கு இந்த துஷார் ரொம்ப பெரிய ஆளா? நாம தான் தெரியாம இந்த மாதிரி திமிர்த்தனமா நடந்துகிட்டு இருக்குமா? சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வரப்போதா? இல்ல, வாய்ப்பில்ல. விக்ரமுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாம்பே சிட்டியில் இருக்காங்க. அவங்க மூலமா எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் சமாளிச்சிடுவான் என்று ஒருவராக தனது மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள் சுரபி. இருந்தாலும் அவளது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து விக்ரமையும் அவளையும் வார்னிங் செய்து கொண்டே இருக்க சுரபியின் மனது லேசாக பயம் கொள்ள ஆரம்பித்தது. இது எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது. பேசாம விக்ரம துஷார் கிட்ட சாரி கேட்க சொல்லலாமா என்று யோசிக்க அவளது பார்வை மெதுவாக விக்ரம் பக்கம் திரும்பியது. அவள் பார்வையின் அர்த்தம் உணர்ந்தவன், பேபி, அந்த மாதிரி மட்டும் உன் மனசுல நினைப்பு வரவே கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சீனே இங்க மாறப்போகுது. இப்ப பாரு,
என்று அவள் காதுக்குள் முணுமுணுத்தவன், இப்ப என்ன, உங்க துஷாருக்கு நான் ஒயின் ஊத்தி தரணும் அதானே? ஃபர்ஸ்ட் நான் குடிச்சிட்டு மீதி வச்சிருக்கிற இந்த கிளாஸ் எடுத்து குடிக்க சொல்லுங்க இந்த ராபின் கூட்ட என்று அவனது உண்மை பெயரை மிகவும் தைரியமாக சொன்னான் விக்ரம். யூ இடியட், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ துஷாரோட பெயரை சொல்லி கூப்பிடுவ. அது மட்டும் இல்லாம நீ குடிச்ச எச்ச கிளாஸ அவர் குடிப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க இருக்க எச்ச பிளேட்டை எடுத்து போடுறது கூட தகுதி இல்லாத நீ உன் எச்சி கிளாஸ துஷார் குடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? நிச்சயமாவே நீ இன்னைக்கு என்று சொன்ன மேக்னாவிற்கு அடுத்து பேச வார்த்தைகள் வராமல் கோபம் அவள் முகத்தில் தத்தளிக்க ஆரம்பித்தது. இந்த பார்ட்டியை மிகவும் சந்தோஷமாக என்ஜாய் செய்து துஷாருடன் நட்பு வளர்த்து இந்த சொசைட்டியில் மிகப்பெரிய ஆளாக மாறிவிடலாம் என்று அங்கிருந்த அனைவரும் மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்த சமயத்தில் விக்ரம் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னது அவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்தது. இதற்கு காரணமான விக்ரம் மீது அவர்கள் அனைவருக்குமே கோபம் வந்தது. விக்ரம், இப்ப மட்டும் நாங்க சொன்ன மாதிரி நடந்துக்கல, மிஸ்டர் துஷாருக்கு உன் மேல கோபம் வர்றதுக்கு முன்னாடி நாங்களே உன்னை அடிச்சு போட்டுருவோம். ஒழுங்கு மரியாதையா இப்போ நீ அவர்கிட்ட சாரி கேட்க போறியா இல்லையாடா என்று அனைவருமே மிரட்ட அதற்கு மேலும் முடியாமல் பொறுமை இழந்து போன துஷார் விக்ரம் மீது உள்ள பயத்தில் தன்னையும் மறந்து கத்த ஆரம்பித்தான். அடச்சி கழிச்சடைங்களா, கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இருங்க. நானும் வந்ததிலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப நீங்க பண்ணின தப்புக்கு நீங்க தான் சாரி கேட்கணும், இல்ல நான் உங்க எல்லாரையும் கொன்னே போட்டுருவேன். கழிச்சடைங்களா, என்னை இந்த பார்ட்டிக்கு வர வச்சு பலிகடாவா மாத்தலான்னு பார்த்துட்டீங்களா? அதுக்காக தான் இந்த பார்ட்டிக்கு வர வச்சியா மேக்னா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. உன்னை ஆட்டுக்கடைக்கு இழுத்துட்டு போய் கசாப்புக்காரன் கழுத்தை வெட்டுற மாதிரி வெட்டி போட போறானா இல்லையான்னு மட்டும் பாரு என்று அவன் மிரட்ட ஆரம்பித்தான். அவன் கோபமாக கத்தியதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்னாச்சு, எதுக்காக துஷார் இப்படி நம்மள கோபமா கத்துறாரு என்று அவர்கள் அனைவருமே முழிக்க ஆரம்பித்தனர். இதை பார்த்த விக்ரமிற்கு சிரிப்புதான் வந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.